ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் மக்களே. இப்போ நம்ம கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சாஸ்தா கோயில் போகிற டேரெக்ஷனில் தான் போய்கிட்டு இருக்கோம். இது கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ராஜபாளையத்தில் இருந்து டுவர்ட்ஸ் குற்றாலம் போகிற டேரெக்ஷனில் சாஸ்தா கோயில் அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு இருக்கும். ஆக்சுவலாக வந்து ஒரு பெண்டு திரும்பும் அந்த வீடே இருக்கும். அந்த வீடு கொஞ்சம் தூரத்தில் இருக்கும். ராஜபாளையத்துலேருந்து குற்றாலம் போகிற டேரெக்ஷனில் கொஞ்சம் தூரத்தில் இருக்கும். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வேனில் நம்மளை உள்ளே வந்து கூப்பிட்டு வருவாங்க. ஒருத்தருக்கு வந்து 20 ரூபாலேருந்து 40 ரூபா டிக்கெட் போடுவாங்க. வீடியோ உங்களுக்கு நான் ஷார்ட்டாக சொல்கிறேன், போர் அடிக்காமல். இப்போ நம்ம அந்த பாதை வழியாக தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக 3 ஸ்பாட் இருக்கும். நான் ஒரு 3 ஸ்பாட்டை காட்டுறேன். தமிழ்நாட்டில் ஒரு ஸ்பாட் வந்து ரொம்ப கடைசியில் இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு அதை வந்து டீட்டெயில்டாக கொஞ்சம் ஸ்பீடாகவே உங்களுக்கு காட்டுறேன். நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்த மாதிரி சாஸ்தாவிலும் போர்டு வரும். ஆக்சுவலாக அதில் நீங்கள் ரைட் சைடில் இருந்து கரெக்டாக உள்ள ஒரு 2 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வர மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் மக்கள் இந்த ஸ்பாட்டு. ஃபஸ்ட்டு ஸ்பாட்டு நீங்கள் ஃபேமிலியாக வந்தீங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு குளிக்கிறது கரெக்டாக இருக்கும். ஃபேமிலியாக வயசானவங்க ஏஜ்டாக இருக்கிறவங்க இந்த இடத்துல அப்படியே வந்து நின்றுடலாம். உள்ளே நம்ம டாப்புக்கு போகிறது எப்படி ஒரு 500 மீட்டர் ஆகும். ஒரு 100 மீட்டர்லேயே இந்த இடம் வந்துடும் உங்களுக்கு. இப்போ நம்ம 2வது ஸ்பாட்டுக்கு போயிட்டுருக்கோம் மக்களே. இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்பாட்லேருந்து அது ஒரு 100 மீட்டர்லேருந்து இந்த இடம் வந்துடும் உங்களுக்கு. இது வந்து ஒரு பக்கா சேஃப்டியான இடம், ரிசர்வ்டு ஃபாரஸ்ட். அதனால் நீங்கள் தைரியமாக உள்ளே போகலாம். ஏன்னா உள்ளே வந்து உங்களை கூப்பிட்டு வரும்போது ஒரு வேனில் தான் கூப்பிட்டு வருவாங்க, ரிட்டன் போகும்போது வேனில் தான் கூப்பிட்டு போவாங்க. ஸோ நீங்கள் பயப்படாமல் ஃபேமிலியோட தாராளமாக உள்ளே போகலாம். கொஞ்சம் நடக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஏஜ்டு பர்சன்ஸ் இருந்தால் கொஞ்சம் கீழே நிற்கிற மாதிரி இருக்கும். நடக்க முடியாதவங்க சுத்தமாக நடக்க முடியாது. ஸோ அந்த ஸ்பாட்டை நம்ம ரீச் பண்ணுறோம். பார்த்தீங்கனாலும் தெரியும், தண்ணி இப்படி பார்த்தீங்கனாலும் தெரியும். இது உங்களுக்கு ஆவரேஜாக வந்துக்கிட்டு இருக்கும். இதுதான் அந்த 2வது ஸ்பாட் மக்களே. இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஃபேமிலியாக குளிக்கிற மாதிரி இருக்கும். தண்ணி உங்களுக்கு இடுப்பளவு இருக்கும். அதனால் நீங்கள் தைரியமாக குளிக்கலாம் இறங்கி. இது ஆவரேஜாக ஆழமான உள்ள இடம். இதுதான் அந்த 3வது ஸ்பாட்டு மக்களே. 2வது ஸ்பாட் வந்து பக்கத்துலேயே இருக்கும். இது நல்லா ஆழமாக இருக்கும். நல்லா ஒரு பசங்க ஜென்ஸ் எல்லாம் குளிக்கிறதுக்கு நல்லா ஆழமாகவே இருக்கும். நல்ல மழை வரணும் போது தோள்படைக்கு மேலேயே நல்லா ஆழம் இருக்கும். இதுக்கு மேலே ஸ்பாட்டுகள் போகும். ஆனால் இதுதான் நல்லா குளிக்க வசதியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். நெக்ஸ்ட் டைம் இன்னும் பெட்டரான கிளாரிட்டியில் வீடியோ போடுறேன். திஸ் டைம் கம்ப்ரஷன் இஷ்யூ. ஸோ மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.